أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு மனிதனின் வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டால் மிக முக்கிய பருவமாக 3 பருவங்களை நாம் சொல்லலாம். ஒன்று குழந்தை பருவம், அடுத்ததாக இளமை பருவம், அடுத்ததாக முதுமை பருவம். இதில் முக்கிய பருவமாக இளமை பருவம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு மனிதனால் நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு பருவம். குழந்தை பருவத்தில் அவ்வாறு செய்ய முடியாது, முதுமையிலும் செய்ய முடியாது. இளமை பருவத்தில் தான் தான் நினைத்ததை என்ன செய்ய முடியும், அந்த மனிதனால் செய்ய முடியும். அதனால்தான் அந்த பருவத்தை பற்றி சொல்லும் போது பழமொழி கூட சொல்லுவாங்க, ஓடு பாம்பை மிதிக்கும் வயது, கல்லை சாப்பிட்டால் கூட செரிக்கும் வயது. அந்த வயதில் பயம் என்பதே அவனுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு அவனுக்கு துணிச்சலை தரக்கூடிய ஒரு பருவமாக அந்த பருவம் இருக்கிறது. அதனாலதான் கரூர்ல டிரான்ஸ்பரம் மேல ஏறி நின்றுகிட்டு ஆட்டம் போடுறான். கொஞ்சம் அசந்தா கூட பசுபம் ஆயிடுவோம் அப்படிங்கிற பயம் இல்லை. ஒரு பைக்ல போறான், நம்மளே பார்த்திருப்போம், ரேஸ் அப்படின்ட்டு போறான். பைக்ல அப்படியே கண்மூடித்தனமாக கொஞ்சம் அசந்தா கூட அவனுடைய உயிரே போயிடும், அவன் வாழ்க்கையே முடிஞ்சிடும், இதோட நம்மளோட உலகத்தோட தொடர்பே இல்லை அப்படிங்கிற பயம் கூட அவனுக்கு தெரியல. போனால் திரும்பி வராதது மானமும் உயிரும், உயிர் போயிடுமே அப்படிங்கிற பயம் இல்லை. இப்படி ஏராளமான அதை நம்ம சொல்லலாம். இந்த பருவத்துல அவனுக்கு துணிச்சல் இருக்கிறதுனாலதான் ஆட்டம் போடுறான். ஆனா இந்த இப்ப உள்ள பிள்ளைகளோட நிலைமையை நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு கண்கூடாக தெரியும், அவர்கள் எந்த அளவு இந்த வயதுல இருக்காங்க அப்படிங்கறத. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ரசூல்லா எப்படி உருவாக்கினாங்க? சஹாபாக்களை இப்னு உமர், இப்னு அப்பாஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது மாதிரி ஏராளமான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட நபி மொழிகளை அறிவித்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், பல்வேறு அற போராட்டங்களை அந்த சிறு வயதிலேயே நிகழ்த்தியவர்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்கிறாங்க. என்னது, உஹது போர்க்களத்துல கலந்துக்க அனுமதி கேட்கிறாங்க, மறுக்கப்படுது வயதின் காரணமாக. அப்ப பாத்துக்கங்க, வயதே அவர் பருவ வயதே அடையவில்லை. அப்படி இருந்தவங்க அவருடைய ஆர்வத்துல நான் அற போராட்டங்களில் அல்லாஹ்வின் பாதையில் நான் உயிர் தியாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல அவருடைய ஆர்வத்துல கேட்கிறார். அடுத்த வருடம் அதே மாதிரி அடுத்த ஒரு போர்க்களத்துல அந்த மாதிரி அனுமதி கேட்கப்படும் போது அவருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு எப்படி ரசூல்லா அந்த மாதிரி உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. பாய்மரம் இல்லாத கப்பலை போன்று திசை அறியாமல் அவர்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள். எந்த திசை, எது நல்லது, எது கெட்டது, எந்த வழியில் போனால் நாம் நம்மளுடைய இலக்கை, படைக்கப்பட்ட நோக்கத்தை அறியலாம் அப்படிங்கிற கவலைலாம் இல்லை. தாண்டு கொண்டித்தனமாக தனது மனோ இச்சைகளை அவர்கள் பின்பற்றி செல்கிறார்கள். அதற்கு ஷைத்தானே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ்விடம் சொல்லி வந்திருக்கான், நான் உனது அடியார்களில் நல்லவர்களை தவிர, நீ நாடியவரை, அவர் அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்றவர்களை அவர்களின் வலதுபுறம் இடதுபுறம் முன் பின் அமர்ந்து கொண்டு எது கெட்டதோ அந்த கெட்ட விஷயங்களை நான் அலங்கரித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்றான். அந்த கெட்டதெல்லாம் அவனுடைய மனசுல எப்படி தோணும், ஆகா அற்புதம், சூப்பர் ஹீரோ, இதுதான் நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய மாயை தோற்றத்தை ஷைத்தான் ஏற்படுத்துவேன் என்று சொல்வது போல இன்றைய காலத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது. இதுல அந்த பிள்ளைகளை எப்படி ஷைத்தான் வழிகெடுக்கிறார்? யார் மூலயமாக? பெற்றோர்கள் மூலயமாகவே. நம் கண்ணை வைத்து, நம் விரலை வைத்து நம் கண்ணை குத்துவது போன்று பெற்றோர்கள் மூலயமாக கெடுக்கிறானா அல்லது சமூக வலைதளங்கள் மூலம் கெடுக்கிறானா? இரண்டுத்திலுமே வழிகேடு இருக்கு, இரண்டுத்திலுமே தீமைகள் இருக்கு. காரணம், பிள்ளைகள் வழிகெடுவதற்கு பெரிதும் காரணம் இந்த இடத்துல பெரிது. அதிகமாக வழிகட்டு ஒருத்தன் போறான்னா அது பெற்றோர்களாலையா
அல்லது சமூக வலைதளங்களா என்பதுதான் இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் லபேக்குடி கிளை சார்பாக அல் பையனா மதரசாவில் பயின்று வரும் மாணவிகளுக்கான பட்டிமன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த தலைப்பின் கீழ் மாணவிகள் பேச இருக்கிறார்கள். அதை பேசுவதற்காக முதலில் பெற்றோர்கள் தான் காரணம். ஒரு பிள்ளைகள் பெரிதும் வழிகெடுவதற்கு பெரிதும் காரணம் யார் என்றால் பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணியின் சார்பாக மாணவி தமினா அவர்கள் அவர்களுடைய வாதத்தை எடுத்து வைக்க முன்வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி வ யஃகஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களை வழிகிடுவதற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா அல்லது சமூக வலைத்தளங்களா என்பது பட்டிமன்றத்துடைய தலைப்பு. இதுல இளைஞர்கள் வழிகிடுவதற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களே என்று நம்ம இந்த பட்டிமன்றத்துல பேசிதான் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு வந்திருக்கும் மக்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் எங்க கிட்ட இருக்கக்கூடிய வலுவான ஆதாரங்களையும் கருத்துக்களையும் எடுத்து நிரூபிக்க இருக்கிறோம். இன்று சமூக வலைத்தளம் தான் காரணம்ன்றாங்களே, இந்த சமூக வலைத்தளம் எப்ப வந்தது? 2004 Facebook ஆரம்பிக்கப்பட்டது, 2005 யூடியூப் ஆரம்பிக்கப்பட்டது, 2006க்கு அப்புறம் தான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு எல்லா ஆப்புமே வந்துச்சு. ஆனா இந்த ஷைத்தான் வழிகெடுப்பது அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கு. மனித குலம் உருவாகிய காலத்திலே, அதாவது அப்பவே ஆதம் நபி காலத்துல இருந்து வழிகேட ஆரம்பிச்சாச்சு. என்னமோ இப்ப வந்துகிட்டு இந்த சமூக வலைத்தளம் தான் காரணம் அப்படின்னு இந்த 3 பேர் எந்த தைரியத்துல பேச வந்திருக்காங்கன்னு தெரியல. பெற்றோர்கள் தான் முக்கிய காரணமா இருக்காங்க அப்படின்னு நம்மளால பல இடத்துல சொல்ல முடியும். எப்படி எல்லாம் சொல்லலாம்? மார்க்கத்தை போதிக்காமல் இருப்பது ஒரு காரணம், தன் பிள்ளைகளை கண்டு காணாமல் இருப்பது ஒரு காரணம், அந்த பிள்ளைங்க மேல பாசம் வைக்கின்ற பேர்ல அவரை கண்மூடித்தனமா நம்புறது ஒரு காரணம். இப்படி பல வகைகள்ல ஒரு இளைஞர் வழிகெடுவதற்கு காரணமா இந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்கிற பொறுப்பு இருக்கா இல்லையா? நடுவர் அவர்களே, மார்க்கமே அதாமா கட்டளையிட்டு இருக்கு, கண்டிப்பா எடுத்து சொல்லணும். அதை நமக்கு இஸ்லாம் மார்க்கம் சொல்லி இருக்குதானே. லுக்மான் என்ற நல்லடியார் தன் மகனுக்கு அறிவுரை கூறுகிறார். எப்படி கூறுகிறார் தெரியுமா? யா புனையே லா துஷ்ரிகு பில்லாஹ், என் அருமை மகனே, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதே. இன்ன ஷிர்க லலுல்மன் அலீம், இணை கற்பித்தல் மகத்தான அநீதியாகும் என்று கூறுகிறார். ஆனா இந்த காலத்துல எத்தனை பெற்றோர்கள் இந்த மாதிரி தன் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க? பெரும்பாலான பெற்றோர்கள் சொல்வதே இல்லை. மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுசிக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக வேதனையில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிறான். இப்படி பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனா பெற்றோர்கள் இந்த பொறுப்பை மறந்ததுனாலதான் பல இளைஞர்கள் வழிகெட்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட பாக்குறோம். இந்த காலத்துல ஒரு இளைஞனோட வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? நிறைய பிரச்சனை வழிகிறதுக்கு காரணமா இருந்தாலும் முக்கிய காரணமா இந்த சினிமா இருக்கு இல்லையா? இந்த காலத்துல சினிமா எப்படி இருக்கு? கதைய வச்சு படம் எடுப்பதில்லை, சதைய வச்சுதான் எடுக்கிறாங்க. அதுல பல அசிங்கங்களும் ஆபாசங்களும் வருது. மேலும் பெண்களை கவர்ச்சியா வச்சு படம் எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சினிமாவை பார்த்து ஒரு இளைஞன் வழிகட்டு போறனா அது காரணம் யார்? இந்த பெற்றோர்கள் தானே இல்லையா? ஆரம்ப புள்ளி வச்சதே அவங்கதான். பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழான்னு ஒண்ணு வைப்பாங்க, அதாங்க அந்த ஆனுவல் டே. அதுல பல கூத்துக்களும் கச்சேரிகளும் இருக்கும். எந்த மாதிரி பாட்டு தெரியுமா? சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா அப்படிங்கிற பாட்டுக்கு ஆடுவது யாரு? இந்த சின்ன பிள்ளைங்க தானே. அதுக்கு அர்த்தம் தெரியாது, அதுக்கு மேக்கப் போட்டு அரைகுறை ஆடை அணிய வைத்து அழகு பார்ப்பது யார்? இந்த பெற்றோர்கள் தானே. அதே போல வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வந்தா போதும், அவங்க கிட்ட இந்த சூறா சொல்லி காட்டு, இந்த துவா சொல்லி காட்டுன்னு சொல்றது இல்ல, இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி காட்டு, இந்த பாட்டு பாடி காட்டுன்னு சொன்னா அந்த பிள்ளை வழிகெடுமா வழிகெடாதா? நீங்களே சொல்லுங்க நடுவர்களே. கண்டிப்பாக அதாமா செய்யுங்க. தாய போல பிள்ளை நூலை போல சேலை. இந்த காலத்துல சினிமா எப்படி இருக்கு தெரியுமா? இவங்க மார்க்கம் அப்படின்னு ஒண்ணு செய்வாங்க, அதுல கூட இந்த சினிமாவை மிக்ஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ரபியுல் அவ்வல் மாதத்துல சுபஹான மௌலூது மார்க்கம்ன்ற பேர்ல ஓதுவாங்க. ஆனா இதுக்கும் இந்த மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமே இருக்காது, அது வேற விஷயம். ஆனா இந்த மௌலூது கூட எப்படி பாடுவாங்க தெரியுமா? இந்த சினிமா பாட்டு மெட்ல பாடுவாங்க. அந்த காலத்துல இந்த சிவாஜி எம்ஜிஆர் பாட்டு மெட்ல ஓடுவாங்க. எப்படி? சலாத்துன் சலாமுன் ஹுமா ஷர்மதா அலல் முஸ்தஃபா மா யலூன் நஹார், இப்படி ஓடுவாங்க. இதை கேட்டு பெருசாகி வழிகேட்டு பக்க போன ஒரு இளைஞன் பாடுறான். எப்படி பாடுறான் தெரியுமா? காலம் மாறுது இல்ல, அப்ப பாட்டு மாறுது.
மௌலாயா சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அகால பீதிக கைர் லில் ஹல்கி குல்லிஹிம். என்னதா சோய் சோய் இங்க வந்து நிக்கிறான். இது கற்றுக்கொண்டது யாரிடம்? இந்த பெற்றோர்களிடம் இருந்து தானே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, மார்க்க விஷயத்துல கண்டும் காணாமல் இருப்பது. தன் பிள்ளை தேர்விலே மதிப்பெண் குறைஞ்சா போதும், அதாவது போன தடவை 90 மார்க் எடுத்துட்டு இந்த தடவை 80 மார்க் எடுத்தா அடி விழும் பாருங்க, சும்மா மரண அடி. அதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாஸ், டியூஷனு, அப்படி சரியில்லையா வேற ஸ்கூலே மாத்திடுறது. ஆனா அதே பிள்ளை மார்க்க விஷயத்துல பின்பற்றாம இருந்தா, தொழாம இருந்தா, ஒரு பிள்ளை பருவ வயதை அடைந்தால் அவனுக்கு தொழுகை கடமையாகிறது. ஆனா இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? அது அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் டைம்ல தூங்கிட்டு இருக்கோம், என் பிள்ளை சின்ன பிள்ளை தூங்குறான்னு சொல்லி தூங்க விடுறது. அதே பிள்ளை பெருசானதுக்கு அப்புறம் இரையச்சம் வருமா? வராது தானே. அதே போல குரான் ஓதாட்டி இருந்தா எந்த கேள்வி கேட்பதில்லை, அடிப்பதும் இல்ல, அத அவங்க கண்டுக்கிறது கூட இல்ல. மார்க் குறையும் போது வரும் கவலை, மார்க்கம் குறையும் போது வருவதில்லையே. அடுத்தது பாருங்க, பாச வைக்கிறன்ற பேர்ல கண்மூடித்தனமா நம்புறது. உங்க பிள்ளை இந்த மாதிரி தப்பு செஞ்சா அப்படின்னு சொன்னா போதும், அதை விசாரிக்காம உங்க பிள்ளை மட்டும் சரியா இருக்கானா, உங்க பிள்ளை யோக்கியமா அப்படின்னு கேக்குறது. இதனால சொன்ன அவங்களே ஏன்டா சொன்னோன்ற அளவுக்கு திட்டுறது. இதனால அந்த பிள்ளைக்கு என்ன தோணும்? நம்ம என்ன தப்பு செஞ்சோம் நம்ம அம்மா கேட்க மாட்டாங்க, தைரியம் வரும். அடுத்த தடவை தப்பா அவன் துணிச்சலா செய்வான். இதுவே வலிக்கிறதுக்கு காரணமா இருக்கே. எனவே மார்க்கத்தை எடுத்து கூறாமல் மார்க்க விஷயத்தில் கண்டு காணாமல் இருப்பதே இளைஞர்களை வழிகிடுவதற்கு பெரிதும் காரணம். பெற்றோர்களே என்று கூறி எங்களது துவக்குவரை நிறைவு செய்கிறேன். வாலிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றோர்களே என்ற அணியின் சார்பாக வலுவான தங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். வழிகேடு என்பது இப்போது உருவானது அல்ல, ஆதம் நபியோட காலத்திலிருந்தே வழிகேடு உருவாயாச்சு. இப்ப வந்துகிட்டு சமூக வலைதளங்கள் மூலைதான் கெட்டு போறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிள்ளை தன்னுடைய மார்க் விஷயத்திலே தான் தேர்விலேயே உலக கல்வியிலே குறைந்து விட்டால் கவலைப்படுகின்ற பெற்றோர்கள், அதே பிள்ளை மார்க்க விஷயத்தில் கண்மூடித்தனமாக இருந்தால் அந்த பிள்ளைகள் கெட்டு போகுமா போகாதா? ஒரு ஆரம்ப புள்ளியை அந்த சிறு வயதிலேயே அவர்களை திருத்தி கொண்டு வரக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய அலட்சிய போக்கே பிள்ளைகள் பெரிதும் வழிகெடுவதற்கு காரணம் என்று கூறியிருக்கிறார்கள். இல்லை, சமூக வலைதளங்கள் தான் காரணம் என்று தன்னுடைய அணியின் சார்பாக மாணவி சஜா அவர்கள் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் சிறந்த படைப்பாக ஆவதற்கு காரணமே அவன் சிந்திக்கின்ற காரணத்தால் தான். அதிகமாக சிந்திப்பதால் இதற்கு சிந்திக்க திறனே அழிவு பாதைக்கு அழைத்து செல்லும். அது போல இன்று மனிதன் எதிர்நோக்கும் பிரச்சனைகளில் முதன்மையானது கவனச்சிதறல். அவை மனிதனை பெரிதும் வழிகெடுக்கின்றன. அந்த கவனச்சிதறலுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த சமூக வலைதளங்கள் தான். குறிப்பாக இளைஞர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற ஆக்கப்பூர்வமான அனைத்திற்கும் பெரும் தடையாக இருப்பது இந்த சமூக வலைதளங்களே. இன்னும் மறுமை வெள்ளிக்கும் பெரும் தடையாக இருப்பது இந்த சமூக வலைதளங்கள் தான் என்பதை அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் எடுத்துரைக்க எங்களது அணியின் சார்பாக வந்துள்ளேன். இன்றைய இளைஞர்கள் காலையில இருந்து சொன்னேன், பல்ல தேய்க்கிறாங்களோ இல்லையோ செல்ல தேய்க்கிறாங்க. அப்படி என்னதான் அந்த செல்லுல இருக்குன்னு பார்த்தா, நேத்து இன்ஸ்டாகிராம்ல போட்ட ஸ்டோரி போஸ்ட்லாம் எவ்வளவு கமெண்ட்ஸ், லைக்ஸ் வந்துருக்குன்னு தான் பாக்குறாங்க. எந்த அளவுக்கு இந்த மோகம் தலைவிரிச்சு ஆடுதுன்னு பார்த்தா, அவங்க போடுற போஸ்ட் பார்க்கணுங்கிறதுக்காக, அபாயகரமான போஸ்ட் போடுறதுக்காக ரயில் தண்டவாளத்துல தலைய வச்சு போஸ்ட் போடுறாங்க. ரயில் கிட்ட வருது, அப்பவே எடுக்கிறாங்க, அப்புறம் அதுலயே சாவுறாங்க. வெள்ளம் தடம் புரந்து ஓடுது, மக்கள் எல்லாமே மரண பயத்துல இருந்தாலும் அவன் அங்கே நின்று செல்ஃபி எடுக்கிறான். அப்படி இருக்க நிலைமை. பூனைக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்தா கூட பரவாயில்லைங்க, யானைக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிறான். நடு காட்டுல அந்த யானை அவனை தூக்கி போட்டு மிதிக்குது. மரத்துல ஏறி செல்ஃபி எடுக்கிறான், கீழே வந்து கை கால் உடையுது. ஆக்சிடென்ட்ல யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தா கூட அவங்களுக்கு உதவுறது இல்ல. அத வீடியோஸ், போட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல தான் போடுறாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த செல்ஃபி மோகத்தால் இறந்தவர்கள் உலகிலேயே இந்தியா தான் முதலிடம். 214 பேர் இருந்திருக்காங்க. ஃபேஸ்புக் என்ற இந்த சமூக வலைதளங்களால் ஆண்கள் பெண்களுடன், பெண்கள் ஆண்களுடன் முகம் தெரியாத பழக்கத்தால் கற்பை இழந்து, கண்ணியத்தை இழந்து, மானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து நிற்கிறாங்க. இதற்கெல்லாம் யார் காரணம்? சமூக வலைதளங்கள் தானே காரணம். இன்னைக்கு படிச்சுட்டு இருக்க மாணவருக்கு படிப்புல கவனம் இல்ல, மொபைல்ல ஒரு நோட்டிபிகேஷன் கூட வரக்கூடாது, உடனே மொபைல தூக்குறாங்க, யூடியூப் பாக்குறாங்க, ஃபேஸ்புக் பாக்குறான். வெத்தலையில சுண்ணாம்பு தடவுற மாதிரி தடவிக்கிட்டே இருக்கிறான்.
அதனால படிப்புல கவனம் இல்ல. படிச்சாலும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவன் மண்டையை உடைச்சு பார்த்தா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சமூக வலைதளங்கள் தான் ஆக்கிரமிச்சு கொண்டு இருக்குது. அத்தா அம்மா எவ்வளவோ கட்டுப்படுத்த ட்ரை பண்றாங்க, முடியல. பப்ஜி ஒடிசாவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் கேட்டா பல நடுங்கும். பப்ஜி கேம் விளையாடி அதுக்கு அடிக்ட் ஆயிட்டான். சூரியகாந்த் ஒரு இளைஞன் பப்ஜி கேம் விளையாடாம தடுத்ததுக்காக அவங்க வயதான தாய் தந்தை அப்புறம் அவங்க சகோதரி தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க தலையில கல்ல தூக்கி போட்டு அவனை சாகடிக்கிறான். அவனை கல்லஞ்சுக்காரனாக மாற்றியது அது இந்த சோசியல் மீடியா தானே. பிறக்கும் போது கெட்டு நாசமா போக வேண்டும் என்பதற்காகவா 10 மாசம் சுமந்து பிள்ளைய பெற்றாங்க? வந்திருக்க பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன், பிள்ளைகள் வழிகட்டு போக வேண்டும் என்பதற்காகவா வேண்டாம் வெறுப்பா பிள்ளைய பெற்று காண்டா மிருகம் பேர் வைக்கிறதுக்கா பிள்ளைய பெற்றாங்க? எந்த தைரியத்துல எதிரணி பேச வந்திருக்காங்க? சரி, பெற்றோர்கள் தானே சொல்றாங்க. அந்த பெற்றோர்களே சமூக வலைதளங்கள் தானே மூழ்கிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த சமூக வலைதளங்கள் அவங்களை ஆட்டி வைக்குது. புதுசா ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்களே, அதுக்கு பேர் கூட அரட்டை. ஏற்கனவே வாட்ஸ்அப்ல அரட்டை அடிக்கிறாங்க, அது பத்தாதுன்னு அரட்டை என்ற ஆப் மூலமாவும் அரட்டை அடிக்கிறாங்க. அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். ஆனா இப்ப இருக்க இளைஞர்கள் அப்படியா இருக்காங்க? அவங்க படைக்கப்பட்ட நோக்கம், இலக்கு எதுவும் இல்லை. கவலை இல்லாமல் இந்த சமூக வலைதளங்களை சிக்கி சின்ன பின்னமாக கொண்டிருக்காங்க. நடுவர் அவர்கள் ஆரம்பத்திலே ஒரு அழகான கருத்தை சொன்னார்கள். ஷைத்தான் ஒரு மனிதனின் முன், பின், வலம், இடம் அமர்ந்து அவனை வழிகெடுத்துக் கொண்டே இருக்கிறான்னு சொன்னாங்க. இதுல எங்க பெற்றோர்கள் முன், பின், வலம், இடம் அமர்ந்து நீ நாசமா போ, நீ குடிகாரனா போ, நீ கொலகாரனா போ நான் சொல்றாங்க. அவனை 4 பக்கமும் இந்த சமூக வலைதளங்கள் தான் ஆக்கிரமிச்சு கொண்டிருக்குது. அவன் முன்னாடி யூடியூப், பின்னாடி ஃபேஸ்புக், வலப்புற பார்த்தா இன்ஸ்டாகிராம், இடப்புற பார்த்தா ட்விட்டர்னு அவன் 4 பக்கமும் இந்த சமூக வலைதளங்கள் தானே சூழ்ந்து இருக்குது. இப்ப அது இல்லாத இப்ப ட்ரெண்டுன்னு மாற்று மத கலாச்சாரமும் கெட்ட பழக்கத்தையும் கத்துக்கிறாங்க. இதற்கெல்லாம் பெற்றோர்கள் காரணமா இல்ல சமூக வலைதளங்கள் காரணமா? சமூக வலைதளங்கள் தானே காரணம். எனவே இளைஞர்கள் பெரிதும் வழிகெடுவதற்கு சமூக வலைதளங்கள் தான் காரணம் என ஒரே நான் நிறைவு செய்கிறேன். வாய்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்த பெற்றோருங்க காலைல எந்திரிச்ச உடனே பல்ல தேய்க்காத, செல்ல தேய்ச்சிட்டு உட்காந்துரி, பாத்ரூம் போகும்போது கூட செல்போன் எடுத்துட்டு போ, எப்ப பார்த்தாலும் ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல இருன்னு சொல்லிட்டு எந்த பெற்றோருங்க சொல்லுவாங்க? எல்லா பெற்றோரும் எந்த பெற்றோராவது தம் பிள்ளைய நாசமா போ, கெட்டு போன்னு சொல்லுவாங்களா? அவனை வழிகெடுத்து அந்த செல்ஃபி மோகத்தை ஏற்படுத்தி அவனை வழிகேட்டின் பக்கம் வைத்திருக்கிறதே இந்த சமூக வலைதளங்கள் தான் அப்படின்னு தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக, இல்லை இது பெற்றோர்கள் தான் வழிகெடுவதற்கு பெரிதும் காரணம் பேசுவதற்காக மாணவி மஹதியா அவர்கள் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைஞர்கள் வழிகேடுவதற்கு பெரிதும் காரணம் சமூக வலைதளங்களே என்று பேச வந்த சகோதரி சமூக வலைதளங்களால் என்னென்ன தீமைகள் இருக்கின்றன என்பதையும் பட்டியலிட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல தீமைகள் இல்லை அப்படின்னு யாரும் இந்த வலிச்சு கட்டிட்டு சொல்லல. சமூக வலைதளங்கள் கேடு தரக்கூடியது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இளைஞர்கள் வழிகேடுவதற்கு முதன்மையாக ஆணிவேராக செல்போன்களை அறிமுகப்படுத்தப்பட்டது. யார் அந்த செல்போனிலேயே மூழ்குவதற்கு காரணமாக இருப்பது என்றால் பெற்றோர்களே என்பது எங்களுடைய வாதமாக இருக்கிறது. ஒரு தாய் தான் ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியராக இருக்கிறார். ஒரு தாய் தான் அவர் குழந்தையின் மார்க்கத்தை போதிப்பதே இதற்கு காரணம். அவர் ஒழுங்காக இறையச்சத்தை ஊட்டி வளர்த்திருந்தாங்கனாக்கா அவன் வழிகேடி போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். சமூக வலைதளங்கள் அல்ல, என்ன இதை விட மோசமாக வேறு வந்தாலும் அவன் தலைமுளர மாட்டான். மார்க்கம் என்ன சொல்கிறது? குல்லுக்கும் ராஹிப மஸ்ஊலுன் அன் ரஹியத்திஹி. இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். ஒரு அரசர் தன் மக்களின் மீது ஒரு பொறுப்பாளி ஆவான். அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவான். ஒரு அடிமை பெண் தன் எஜமான் செல்வத்திற்கு ஒரு பொறுப்பாளி ஆவாள். அதை பாதுகாத்த விதத்தை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாள். அதே போல் ஒரு பெண் தன் கணவர் வீட்டாரிற்கும் தன் பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்பாளி. அதை பராமரித்த விதத்தை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இது பெற்றோர்கள் தான் இப்படி பொறுப்பை மறந்த பெற்றோர்களால் தான் இன்று இளைஞர்கள் வழிகேடுவதற்கு பெரிதும் காரணம். ஆனால் இன்று பெற்றோர்கள் நிலைமை எப்படி இருக்கு? பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போது கூட சமூக வலைதளங்களை காட்டித்தான் சோறு ஊட்டுறாங்க. போனை காட்டித்தான் சோறு ஊட்டுறாங்க. யூடியூபை காட்டித்தான் சோறு ஊட்டுறாங்க. இன்னும் என்ன, LKG படிக்கிற பையனுக்கு கூட தனியா ஒரு போனை வாங்கி தராங்க. ஏன்னா அவங்க போனது தான் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதான். இப்ப
இப்படி அவன் வழிகேடுவதற்கு அஸ்திவாரத்தை குழந்தை பருவத்திலேயே போடுறாங்க. இதனால அந்த குழந்தை சாப்பிட போதெல்லாம் போனை பார்த்து தான் சாப்பிடுது. போன் இல்லை என்றால் குழந்தை சாப்பிடாது. இப்படி வளர்க்கின்றன. அந்த குழந்தை பெரியவனாகி போனை தனிமையிலாம் பார்க்க ஆரம்பிப்பான். வீட்டில் யாரிடமும் பேசுவதில்லை, சிரிப்பதில்லை. ஒரு ரூமிலே அடைந்திருப்பான். வீட்டிற்கு யார் வராங்க போறாங்க எதுவும் தெரியாது. அதை இந்த பெற்றோர்கள் கண்டுகொள்ள மாட்டாங்க. அவங்க கண்டிப்புடன் நடந்தாங்கனாக்கா அந்த வழிகேடு போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். தடுக்க வேண்டிய பெற்றோர்கள் அவனுக்கு விலை உயர்ந்த செல்போனை வாங்கி தராங்க. இப்படி அவன் வழிகேடுவதற்கு யார் காரணம்? பெற்றோர்களுக்கே நன்றாக தெரியும். இதிலே எதிரணியினர் சமூக வலைதளங்களே என்று பேச வந்திருக்காங்க. ஆரம்பத்திலேயே நடுவர் அவர்கள் சொன்னார்கள் கரூர் சம்பவத்தை பற்றி. கரூர் சம்பவம் நாம் அனைவரும் மறந்திருக்க மாட்டோம். இந்த சினிமா நடிகரை ரோல் மாடலாக எடுத்துட்டு அவரை பார்ப்பதற்காக அந்த கூட்டத்தின் நெரிசலிலும் மின்கம்பத்தில் மேல் ஏறியும் தன் உயிரை இழந்தார்கள். இந்த சினிமா முகத்தை அவனிடம் அறிமுகம் செய்தது யார்? இந்த பெற்றோர்கள் இல்லையா? நடுவர் அவர்களே அவர் குடும்பமாக உட்கார்ந்து சினிமா பார்ப்பது, சீரியல் பார்ப்பது, பாட்டை ரசிப்பது போன்ற செயலெல்லாம் செய்தது யார்? இந்த பெற்றோர்கள் இல்லையா? காணக்கூடாத காட்சிகளை பார்ப்பது ரசிப்பது யார்? இந்த பெற்றோர்கள் இல்லையா? இவையே அவன் நடிகை பின்னால் போவதற்கு காரணம் யார்? பெற்றோர்களே. இளைஞர்கள் வழிகேடுவதற்கு பெரிதும் காரணம் இந்த பெற்றோர்களே தான். நடுவர் அவர்களே, பெற்றோர்கள் காரணம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் படிப்படியாக சொல்லி காட்டுகிறது. ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை வழியில் தான் பிறக்கிறது. அதாவது எல்லா குழந்தையும் இயற்கை வழியில் தான் பிறக்கிறது. அவர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ அவர்கள் பெற்றோர்கள் தான் மாட்டுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு மார்க்கத்தை இறையச்சத்தை கேட்காமல் சிறு வயதிலேயே போன் சினிமாவை கற்றுக் கொடுத்துவிட்டு அவன் வளர்ந்த பிறகு சமூக வலைதளங்களை காரணமாக சொல்லுவது எப்படி இருக்கிறது? நடுவர் அவர்களே, ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றேன். ஒருவர் மற்றொருவரை கொலை செய்து விட்டார். கொலை செய்தவர் தான் முதன்மை குற்றவாளி. கொலை செய்த ஆயுதம் அதாவது கத்தி யாரும் குற்றவாளியாக கூண்டில் ஏற்ற மாட்டார்கள், தண்டனை தர மாட்டார்கள். அதுபோல்தான் சமூக வலைதளங்களும். அது ஒரு வெப்பனாக இருக்குமே தவிர அதை கொடுத்த பெற்றோர்களை தான் இளைஞர்கள் வழிகேடுவதற்கு பெரிதும் காரணம் என கூறி எனது வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிலா நிலா ஓடிவா அப்படி என்று நிலாவை காட்டி சோறு ஊட்டிய தாய்மார்கள் போய் இன்று செல்போன் கொடுத்தால்தான் தன் பிள்ளை சாப்பிடும் என்று அந்த செல்போனுக்கு ஆரம்ப அஸ்திவாரம் விட்டதே இந்த பெற்றோர்கள் தான். அதிலே மூழ்கி போகிறனாலதான் அவன் பின்னாடி அந்த சமூக வலைதளங்களிலே மூழ்கி கிடப்பதற்கு காரணமாக ஆகிறது. ஒரு பெற்றோர் நினைத்திருந்தால், அவனை சிறு வயதிலே கண்டித்திருந்தால் அவன் கண்டிப்பாக என்ன செய்திருப்பான்? அந்த ஒரு இரையச்சத்தை ஊட்டி வளர்த்திருந்தால் அந்த கேடு பக்கம் போயிருக்க மாட்டான் அப்படின்னு தன்னுடைய வாதத்தை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, சமூக வலைதளங்களே இன்று பிள்ளைகள் வழிகெடுவதற்கு பெரிதும் காரணம் என்ற மாணவி வசிஃபா அவர்கள் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் வழிகெடுவதற்கு முக்கிய காரணமே பெற்றோர்கள் தானே நிறைய வாதங்களை வச்சாங்க. அவங்க பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. இளைஞர்கள் வழிகெடுவதற்கு முக்கிய காரணமே சமூக வலைதளங்கள் தான்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க. நடுவர் அவங்க எங்க பக்கம் தான் தீர்ப்பு வழங்கணும்னு ஒத்துக்கிட்டாங்க. சரி, ரெண்டாவது என்னன்னா பெற்றோர்கள் தன் பிள்ளைய கண்டித்து திருத்தி வளர்த்திருக்கணும். கத்தியவா நம்ம குற்றவாளின்னு சொல்லுவோம். 2004க்கு அப்புறம் தான் இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வழிகேடே இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேக்குறாங்க. அவங்க கேக்குறதெல்லாம் உண்மைதான். ஆனா யாருங்க இப்ப பெற்றோர்கள் பேச கேக்குறாங்க? எந்த பெற்றோராச்சும் தன் பிள்ளை கெட்டவனாக வேண்டும், குடிகாரனாக வேண்டும், ரவுடியாக வேண்டும் நினைப்பாங்களா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. யாருமா நினைப்பாங்க? நம் பிள்ளைங்க மார்க் அறிஞர்களாக ஆளுங்களாக ஆக வேண்டும் தான் நினைப்பாங்க. தன் பிள்ளை டாக்டராக வேண்டும், IAS IPS ஆக வேண்டும், தொழுகையாளியாக ஆக வேண்டும், ஆலிமாக வேண்டும் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் விரும்புவாங்க. ஆனா அவன் பெற்றோருக்கு மாற்றமாக போறான் அப்படின்னா அதுக்கு சமூக வலைதளங்கள் தானே ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கின்றத அடிப்படைவாதமாக முன்வைக்கிறேன். மேலும் பாருங்க, தாய் தந்த பேசலாம் கேட்கறது இல்ல, யார் யார் பேச கேட்கறான்னு தெரியுமா? இப்போ கூத்தாடிகளை சின்ன திரையில பார்க்கலாமா, பெரிய திரையில பார்க்கலாமா? இத எல்லாத்தையும் நம்ம சமூக வலைதளத்துல பார்க்கலாம். அதுலயும் ஒண்ணு பாருங்க, ஒரு நடிகர் சொல்கிறார், நான் ஒரு முறை முடிவெடுத்துட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு இந்த இளைஞர் தலைமுறைக்கு சொல்கிறார்.
ஏன்டா ஓ பேச்ச நீயே கேட்கலனா மத்தவங்க எப்படிடா கேட்பாங்கன்ற அளவுக்கு நிலைமை இருக்குங்க. இன்னும் எப்படிலாம் நிலைமை இருக்குன்னா, ரீசெண்டா நடந்த சம்பவம். ஒரு இளைஞர் டவர் மேல ஏறி நிக்கிறான். எதுக்காக நினைக்கிறீங்க? அங்க வந்த நடிகர் கிட்ட முத்தம் வாங்குறதுக்காக. அந்த நடிகர் முத்தம் கொடுத்தாதான் கீழே இறங்குவேன் நிக்கிறான். அவரும் தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் பா, கீழே இறங்குனா முத்தம் தரேன்னு சொல்றாரு. கடைசியா அவர் முத்தம் கொடுத்தாரா இல்லையா? அப்போ இந்த சமூக வலைத்தளம் அவனை எந்த அளவுக்கு ஆக்கிரமித்து கொண்டிருக்குன்றத பாருங்க. இந்த சமுதாயத்துக்கிட்ட அவன் எப்படி பேசுறானா, ஏன்டா செத்த பயலே நார பயலே வேதியில போ, இப்படிதான் பேசுறான். ஏங்க அப்படின்னு ஒருத்த கத்துறான். அவனை தூக்கி விளம்பரத்தராரா ஆக்கி வச்சிருக்காங்க. அவன் என்னன்னா நகை கடை விளம்பரத்துக்கு வரான், ஆடர் பாடல் விளம்பரத்துக்கு வரான், கூத்துக்கு மடத்துக்கு வரான். பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி இருக்கணும். லுக்மா என்ற நல்லடியார் தன் மகனுக்கு நல்லது சொன்ன மாதிரி இப்ப உள்ள பெற்றோர்களும் சொல்லணும்னு எதிரணி சொன்னாங்க. ஆனா நான் கேக்குறேன், இப்ப நல்லத சொன்னா எவங்க கேக்குறான்? ஒரு பயான் நிகழ்ச்சி லைவ்ல ஓடுது. எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுவே 2 நடிகைய அரைகுறை ஆடையுடன் ஆட விடுங்க, லட்சக்கணக்கான வியூ போகும். அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் தான் மக்கள் இடத்துல போய் சேருது. எதிரணி கூட சொன்னாங்க, கதையை வச்சுதான் சினிமா எடுக்கிறது இல்ல, சதையை வச்சுதான் சினிமா எடுக்கிறாங்கன்னு. அப்போ இதான இளைஞர்கள் வழிகடுவதற்கு காரணமா இருக்கு. சமூக வலைத்தளத்துல நிறைய குப்பை இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்ன்ற குப்பை இருக்கு. நான் கேக்குறேன், பெண்களுக்கு எதுக்குங்க இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன்? அதுல உங்க போட்டோவை வைக்கிறீங்க, அவன் பர்சனலா மெசேஜ் பண்றான், பழக்கம் ஏற்படுது, கற்பு இழக்க வேண்டிய நிலைமை வருது. ஆபாசமான போட்டோ அனுப்ப சொன்னா இந்த அம்மாவும் அனுப்பி வைக்குது. அத அவன் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ எனக்கு ஒத்துழைக்கலன்னா இந்த போட்டோவை நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல போட்டுருவேன்னு சொல்றான். பெண்களா இருக்கிற நீங்க எதுக்குங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல போட்டோ வைக்கிறீங்க? அத அவன் எடுத்து மாஃபிங் செய்யறானா இல்லையா? அப்போ எல்லா பிரச்சனைக்கும் சமூக வலைத்தளங்கள் தானே காரணமா இருக்கு. இப்போலாம் எதுக்கு எடுத்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை எல்லா வீடியோல பார்க்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட அந்த நேரத்துல அந்த உயிரை காப்பாற்றுன்ற மனிதனே எண்ணமே இல்லை. அப்ப கூட அந்த போட்டோ எடுத்து தன்னோட பேஜ்ல போட்டு வியூவர்ஸ் பார்க்க தான் நினைக்கிறாங்க. இன்னும் எந்த அளவுக்கு நிலைமை இருக்குன்னா, ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயின் முன்னாடி படுத்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறான். அது மட்டுமா, ட்ரெயின் கிட்ட வருது, அங்க போய் நின்று செல்ஃபி எடுக்கிறான், அப்புறம் அதுலயே சாவுறான். நல்லதை யாரோ பாக்குறது இல்ல, கெட்டதை தான் பாக்குறாங்க. ஏன்னா அதுக்கு தான் நிறைய வியூஸ் போகுதான். நல்லதை சொல்றவங்களுக்கு, அறிவுரை சொல்றவங்களுக்குலாம் அந்த சமூக வலைத்தளம் ஒரு பேர் வச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பூமரங்கலாம். அறிவுரையெல்லாம் யாரும் கேட்கறது இல்ல. போதை, கூலிப்புன்ற அசிங்கமான கலாச்சாரத்தை எல்லாம் இந்த சமூக வலைத்தளத்திலேயே கத்துக்கிட்டு அதுலயே மூழ்கி கிடக்குறான். இன்னும் எந்த அளவு மூழ்கி கிடக்குறானா, ஃப்ரீ ஃபயர்ன்ற கேம் மூலம் தொழுகைக்கு வர்றது இல்ல, அப்ப கூட அதை விளையாடிட்டு அதுலயே மூழ்கி கிடக்குறான். அல்லாஹ் கேக்குறான், சவுஸ்லிஹி சக்கர் வமா அதுராக மா சக்கர். சக்கர் என்ற நரகத்துல உன்னை கருக செய்தது எதுன்னு கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், நான் தொழுகையாளியாக இல்ல, ஏழைகளுக்கு உணவளிப்பவராக இல்ல, அதுக்கு பதிலா வீணான காரியங்கள் செஞ்சு நேரத்தை கழிப்போரிட மூழ்கி கிடந்தோன்னு சொல்றான். அப்ப அவனை வீணான காரியங்களை மூழ்க செய்தது எது? சமூக வலைத்தளங்களா இல்லையா? நடுவர் அவர்களே, கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த தந்தைமார்களாச்சும் சொல்லி திருத்திருக்க வேணாமான்னு கேட்டீங்கன்னா, அந்த தந்தைமார்களே சமூக வலைத்தளத்தான மூழ்கி கிடக்குறாங்க என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுக வேண்டியவன் அவன் தொழுகையை கூட விட்டுவிட்டு சதா எப்ப பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர் போன்ற கேம்லே தான் அவன் மூழ்கி இருக்கான். எந்த பெற்றோர் தான் அறிவுரை சொல்லாம இருப்பாங்க? அவங்களால முடிந்த அளவுக்கு அறிவுரை கூறிக்கொண்டு இருந்தாலும் அதை பிள்ளைகள் யாரும் காது கொடுத்து கேட்பதில்லை. சமூக வலைதளங்களிலே மூழ்கி கிடப்பதனால் இன்று எவ்வளவோ அனாச்சாரமான விஷயங்களை அதுல தான் கற்றுக்கொண்டு போதை என்ற ஒரு பழக்கத்தை
கூலி போன்ற போதை கலாச்சாரத்தின் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாகத்தான் இன்று பெருகி இருக்கிறது அப்படின்னு தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இல்லை, பெற்றோர்களே இதற்கு பெரிதும் காரணம் என பேசுவதற்காக மாணவி சாஹிமா அவர்கள் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பட்டிமன்றத்துல பிள்ளைகள் வழிகிடுவது பெற்றோர்களாலா இல்ல சமூக வலைதளங்களாலா அப்படின்னு அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதிர் தரப்புல உள்ளவங்க நாங்க சொன்னதை முழுசா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். சமூக வலைதளங்களால பாதிப்பு இருக்குதான், அது ஒரு 10% இருந்தா பாக்கி இருக்கக்கூடிய 90% அந்த சமூக வலைதளத்தை அந்த பிள்ளைகளிடத்துல பழக்கப்படுத்தியவர்கள் பெற்றோர்கள் தான். பிள்ளைகள் வழிபடுவதற்கு பெரிய காரணமா இருக்கிறது பெற்றோர்கள் தான் அப்படின்னு ஆரம்பத்திலே நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். வந்திருக்கக்கூடிய எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. டைம் ஆக ஆக எதிரணியில உள்ளவங்க எங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க நடுவர் அவர்களே. நடுவர் பொதுவா தான் தலைப்பு சொல்லுவாங்க. கெஞ்சினாலும் யார் பக்கம் வலுவான ஆதாரங்கள் இருக்கோ அந்த பக்கம் தான் தீர்ப்பு. நாம என்ன சொல்றோம், இரையேற்றம் ஒரு பிள்ளையிடத்துல இருந்தா அந்த பிள்ளை வழிதவறாத ஒரு நிலையை ஏற்படுத்த முடியும். இத பெற்றோர்களாலதான் செய்ய முடியும். இன்னைக்குள்ள நிலைய பாக்குறாங்களான்னு தெரியல. சமூக வலைதளம் பேச வந்துட்டாங்க. எடுத்த குறிப்பா பேசணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோட்ல ஒரு இளைஞன் எப்படி இருக்கான், எப்படி போறான், அவனோட நிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம குடும்பத்தோட சாலையில பைக்ல போயிட்டு இருக்கோம், புல்லட்ல டப்ப டப்ப டப்பன்னு வரா. நம்மளுக்கு அந்த டைம்ல அப்படியே படன்னு ஆகுது. பைக்க ஓட்டுறேங்கிற பேர்ல லாரி முன்னாடி படுத்துக்கிறான், ஏன் பஸ் முன்னாடி கூட படுத்துக்கிறான். அந்த பஸ் பின்னாடி எழுதி வச்சிருக்காங்க 100ல போய் 108ல போய் விடாதேன்னு. அந்த அளவுக்கு வேகமா போறாங்க. இது யாரு வாங்கி கொடுக்குறா? சில பெற்றோர்கள் அவங்களுக்கு அல்சரே வந்தாலும் பரவாயில்ல, தம் புள்ள பல்சர்ல போகணும்னு ஆசைப்படுறாங்களா இல்லையா? வெறும்னே சமூக வலைதளம் தான் காரணம்னு போயிட்டா நடுவர்கிட்ட சொல்லிட்டோம்னா நடுவர் கவனிக்க தானே செய்வாங்க. இந்த சமூகத்துல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இதுக்கெல்லாம் பெற்றோர்கள் காரணம் இல்லையா? 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பெற்றோர்கள் அவங்க பிள்ளை ராஜா மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் வாங்கி கொடுத்தாங்க. காலம் மாற மாற ஏடிஎம் தேய்ச்சி கேடிஎம் பைக் வாங்கி தந்தாங்க. இன்னும் காலம் மாற மாற அவங்க போகக்கூடிய வேகம் மாறுதா? 100 அடி 1000 அடி 10,000 அடி உயரத்துல பறக்கிற விமானம் கூட எங்க இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இவங்க போகக்கூடிய வேகத்துல எங்க போறாங்க, எப்படி போறாங்க அப்படிங்கறத காவல்துறையால கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு இன்றுள்ள இளைஞர்களோட நிலை மாறி இருக்க நம்மளால பார்க்க முடியுதுன்னா, ஒரு இளைஞன் எப்படி தெரியுமா இருக்கான்? ஒருத்த வரான் தலையில பெருச்சாலியோட. என்னடா தலையில பெருச்சாலின்னு கேட்டா இதான் ட்ரெண்டிங்ல உள்ள கட்டிங் சொல்றான். இன்னொருத்த வரான் தலைய பார்த்தா கொரோனா வைரஸ் மாதிரி இருக்கு, என்னடான்னு கேட்டா இதான் ட்ரெண்டுங்கிறான். இன்னொருத்த வரான் தலைய பார்த்தா தீஞ்சு போன தலை மாதிரி இருக்கு, என்னடான்னு கேட்டா இதான் ஃபயர் கட்டிங் சொல்றான். பெற்றோர்கள் சின்ன வயசுல விராட் கோலி கட்டிங்க விட்டுட்டீங்க, ஃபேமஸ்மா. ஒரு 5 வயது பையன் விராட் கோலி கட்டிங் போடுங்கன்னு கடையில போய் உட்காந்துருக்கானோ, அதெல்லாம் சொல்லணும். பெற்றோர்கள் சின்ன வயசுல அந்த பிள்ளை இந்த மாதிரி வெட்டிட்டு வரும்போது இன்னொரு தடவை இப்படி வெட்டிட்டு வந்தா மொட்டை அடிச்சு வந்தான்னு சொல்லி அடிச்சிருந்தா இந்த கொரோனா வைரஸ் கட்டிங், ஃபயர் கட்டிங், அணில் கட்டிங் இதெல்லாம் வந்திருக்குமா? பெற்றோர்கள் யாருமே இதை பாக்குறது இல்ல. சரி, பெண் பிள்ளைகளை எடுத்துக்கோங்களேன். சிகரெட் அடிக்கிறது, மது அருந்துவது, இதெல்லாம் டீனேஜ்லயே எல்லா விதமான மோசமான செயல்கள்லயும் ஈடுபடுறாங்களே, இதுக்கு பெற்றோர்கள் காரணம் இல்லையா? நடுவர் ஆரம்பத்துல சொன்னாங்க கரூர்ல நடந்த சம்பவம். அதுல ஒரு இளைஞன் மேல டிரான்ஸ்பரண்ட் மேல ஏறினா அப்படிங்கிற சம்பவத்தை சொன்னாங்க. இளைஞர்கள் தான் அப்படி இருக்காங்கன்னா அங்க பெண்களுடைய கதை என்ன தெரியுமா? குறிப்பா புர்கா போட்ட பெண், அவர் தான் எங்களுக்கு எல்லாமே, அவரை நேர்ல பார்த்தா கட்டி பிடிச்சிக்குவேன் இப்படின்னு பேசுறாங்களே, இதுக்கு யார் காரணம்? இஸ்லாம் அழகா சொல்லுது, இப்ராஹிம் நபி அவங்களுக்கு வயதான காலத்துலதான் குழந்தை கிடைச்சது. அந்த குழந்தைய பாலைவனத்துல விட சொன்ன அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தைய அறுத்து பலியிட சொல்லி கட்டளையிட்டான். அது அவங்க பிள்ளை கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? என் தந்தையே உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள், என்னை பொறுமையாளர்களாவே காண்பீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது அவங்க சொல்றதுக்கு எது தெரியுமா காரணமா இருந்துச்சு? அவங்க இடத்துல இருக்கிற அந்த இரையச்சம் தான். அதே இரையச்சம் எல்லா பிள்ளைகளிடத்திலும் இருந்தா பிள்ளைகள் வழித வருவார்களா அப்படின்னு தான் நாங்க கேக்குறோம். ஆனா நாம இதை கேட்டா எதிரணியில உள்ளவங்க, வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே நீங்க தான் பிள்ளைய பெற்று காண்டாமிருகம்னு பேர் வச்சீங்களான்னு கேள்வி. நாம என்ன வாதம் வைக்கிறோம்?
பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய முறைப்படி வளர்த்தா அந்த பிள்ளைகள் வழிகெட்டு போக மாட்டார்கள் என்பதை ஆணித்தனமா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசுல பிள்ளைக்கு குரானை சொல்லி வளர்க்கறது இல்ல, மார்க்கத்தை சொல்லி வளர்க்கறது இல்ல, டான்ஸ் ஆட சொல்லி பாட்டு பாட சொல்லி வளர்க்குறாங்க. ஒன்னும் இல்ல, நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கோம், அந்த பிள்ளைய பாட்டு பாட சொல்றது, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா அப்படின்னு அந்த பிள்ளை பாடுது. இந்த சின்ன வயசுல அந்த சின்ன பிள்ளைக்கு இது தேவையா? அடுத்து டான்ஸ் ஆட சொல்றது, அந்த பிள்ளை கையையும் காலையும் ஆட்டிட்டா போதும், அந்த அம்மாவுடைய முகத்திலயும் அந்த அப்பாவுடைய முகத்திலயும் 100 வாட்ஸ் பல்பு தான் எரியும். இதுல என்ன சந்தோஷம்? டாடி மம்மி வீட்டில் இல்ல அப்படின்னு பாட்டு பாடி ஆட விட்டு இதுல சந்தோஷப்பட்டா அந்த பிள்ளை இடத்துல இரையச்சம் வருமா, இல்ல கூத்தாடி பின்னாடி போவானா? இன்றுள்ள இளைஞர்கள் எல்லாம் கூத்தாடி பின்னாடி போவதற்கு பெற்றோர்கள் தான் காரணம்னு சொன்னா, இல்ல சமூக வலைதளம் தான் காரணம், சமூக வலைதளம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைகள் வழித வருவதற்கு வழியா இல்ல, ஏன் போதையால கெட்டு போறாங்க, கலாச்சாரத்தால கெட்டு போறாங்க, எவ்வளவோ இருக்கு. இது எல்லாத்தையும் ஒண்ணா நான் பட்டியல் போடட்டுமா? இதெல்லாம் விட்டாச்சு, எல்லாத்துக்கும் காரணம் சமூக வலைதளம் தான் அப்படின்னு பேசுறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, பிள்ளைகளுக்கு இரையச்சத்தை ஊட்டி வளர்த்தா அந்த பிள்ளை இடத்துல இரையச்சம் ஊட்டப்பட்டா எப்படி தெரியுமா இருப்பாங்க? ரசூல்லா காலத்துல மதீனாவுல நடந்த சம்பவம், மதுவை குடிச்சு மதுவிலே குளிச்சு மதுவுல ஊறி போயிருந்தவங்க, மது தடை செய்யப்பட்ட போது அந்த இரையச்சம் மூட்டப்பட்டதுனால அந்த தெருவே மது ஆற ஓடிச்சு. அது போல நம்ம பிள்ளை இடத்துல இரையச்சத்தை ஊட்டி வளர்க்கணும்னு பெற்றோர்கள் நினைச்சா மட்டும்தான் அந்த பிள்ளைகள் வழிகெட்டு போக மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதமா இருக்கு. வந்துடக்கூடிய எல்லா பெற்றோர்களுமே அதை விளங்கி வச்சிருப்பீங்க. நடுவர் கூட சொன்னாங்கல்ல, பிள்ளைய பெத்தவங்க தான் அந்த பிள்ளைய மாத்துறாங்கன்ட்டு. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய் எப்படியோ அப்படிதானே பிள்ளையும் இருக்கும். எவ்வளவு அழகா குரான் வசனம் சொன்னோம், ஹதீஸ்கள் சொன்னோம். எதிரணியில உள்ளவங்க எங்களுடைய வாதத்தை எல்லாம் பார்த்திருப்பாங்க. எதிரணியில உள்ளவங்க நாங்க தான் வாதம் அதிகம் வச்சோம் திரும்ப கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய குரானில் இருந்தோம், ஹதீஸ்ல இருந்தோம், நிறைய சொல்லி இருக்கோம். ஆனா ஒரு செய்தி போதும். ரசூல்லா சொல்றாங்க, பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இயற்கையான இந்த மார்க்கத்தில் தான் பிறக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வழி தவறுவதற்கு பெற்றோர்கள் தான் காரணமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நடுவர் வழங்கக்கூடிய தீர்ப்புக்கு எங்க அணியின் சார்பாக நான் இதை ஆதாரமா நான் சொல்லிக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசினவங்க நிறைய குரானில் இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் நிறைய சொன்னாங்க. ஆனா நான் சொன்ன இந்த ஒரு செய்தி போதும். பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இயற்கையான இந்த மார்க்கத்தில் தான் பிறக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வழித வருவதற்கு பெற்றோர்கள் தான் காரணமா இருக்காங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு. இதனை கருத்தில் கொண்டு பிள்ளைகள் வழிகெடுவதற்கு பெரிதும் காரணமா இருப்பது பெற்றோர்களே 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 என்று என் வாதத்தை ஆணித்தனமாக வைத்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக வலைதளங்கள் மூலமாக மட்டும்தான் அவன் வழிகெடுத்து போறானா? வேற அவன் வழிகெடுப்பதற்கு போதை போன்ற கலாச்சாரங்கள், சினிமா, ஒரு நடிகனுக்கு பின்னாடி போய் தன் வாழ்க்கையை இழக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் போது முழுவதுமாக சமூக வலைதளங்கள் தான் காரணம் நம்மளால சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் தன் பிள்ளைகள் எதை ஆசைப்பட்டாலும் சிறு வயதிலே வாங்கி பழக்கப்படுத்திய பெற்றோர்களால தான் அவன் பெரியவனாக பிறகும் அவன் வழிகெட்டு போறதுக்கு காரணமாக அமைகிறது. ஏடிஎம்ஐ தேய்ச்சியாவது கேடிஎம் பைக்கை எப்படியாவது வாங்கி கொடுத்துட வேண்டும் என்று வாங்கி கொடுக்கிற பெற்றோர்களால தான் அவர்கள் பெரிதும் வழிகெட்டு போறார்கள் என்று தன்னுடைய அணியின் சார்பாக அவங்களுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள். அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக, இல்லை சமூக வலைதளங்களே காரணம் என பேசுவதற்காக மாணவி சிஃபா அவர்கள் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைய சமுதாயத்தை பெரிதும் வழிகெடுப்பது சமூக வலைதளங்கள் தான் அப்படின்னு என்னுடைய தரப்புல நான் பல ஆதாரங்களை கொண்டு பேச வந்தேன். ஆனா என்னென்ன பாதிப்புகள் இருக்குங்கிறத எதிரணியினரே சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சுமைய குறைச்சிட்டாங்க. பிள்ளைகள் வழிகெடுகிறார்கள் அப்படின்னு பட்டியல் போட்டு சொன்னாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அதுல என்னென்னவோ சொன்னுச்சாம் பள்ளி, எகிரி எகிரி குதிச்சுதான் துள்ளி அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லிட்டோம், பல குரான் வசனங்களை சொல்லிட்டோம், ஹதீஸ வச்சுட்டோம், பல சம்பவங்களை சொல்லிட்டோங்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கிறத நீங்க எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. ஒன்னும் இல்ல, ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. பெற்றோர்களுக்கு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிதான் 3 பேருமே அவங்களுடைய வாதத்தை
நிறைவு செஞ்சாங்க. பெற்றோர் மீது அபாண்டமா குற்றச்சாட்டு. பெற்றோர் மீது குற்றச்சாட்டு வைப்பதா இருந்தா சமீபத்துல நம்ம கேட்டிருப்போம், பிரியாணி அபிராமி அப்படிங்கிற ஃபேமஸான ஒருவர் கேடு கெட்ட செயலால தான் பெற்ற குழந்தையே கொலை செஞ்சா. அவளை கைது பண்ணி பெரிய தண்டனை வழங்கினாங்களே, அது எல்லாமே கேட்டிருப்போல. அப்ப எல்லா பெற்றோர்களுமே கெட்டவர்களா? எல்லா பெற்றோர் மீதுமே நம்ம அபாண்டமா குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? எந்த பெற்றோராவது தம் பிள்ளை கெட்ட வழியில போக விரும்புவாங்களா? எல்லா பெற்றோர்களும் தம் பிள்ளை நல்ல பிள்ளையாவும் சிறந்த பிள்ளையாவும் ஒழுக்கமுள்ள பிள்ளையாவும் நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடிய பிள்ளையா இருக்க வேண்டும் தான் விரும்புவாங்க. ஆனா அவர்கள் வைத்த விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க கத்தி பேசுறாங்க, இன்னொருத்தவங்க கத்தி பத்தி பேசுறாங்க, இன்னொருத்தவங்க கத்தி கத்தி உரந்த குரல்ல பேசி நம்ம எப்படி வென்றலாம் அப்படின்னு சவுண்டா பேசுறாங்க. ஏன் எங்களுக்கு கத்தி பேச தெரியாதா? நடுவர் அவர்கள் ஒரு அழகிய உதாரணம் சொன்னாங்க. ஒரு இளைஞன் மின்கம்பத்தி மீது ஏறி நின்றான்னு. எதுக்கு அங்க நின்றான்? சாதிக்கிறதுக்கா? இல்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கா? இல்ல, அங்க வந்து கூத்தாடிய பார்க்கறதுக்காக. அந்த கூத்தாடி முகத்தை பார்க்க போய் 41 பேர் உயிரிழந்தாங்க. எதுக்கு பார்க்க போறாங்கன்னு நினைச்சீங்க? அவன் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை Facebookல யூடியூப்ல போட்டு பிரபலமாக வேண்டும் தான். அதே மாதிரி செல்ஃபி விஷயத்துல எந்த அளவுக்கு தெரியுமா மனிதர்களுக்கு பாதிப்படைகிறாங்க? அதுல ஒரு மனநோயாளியா மாறுறாங்க. சில தினங்களுக்கு முன்பு பேப்பர்ல வந்த செய்தி, பீகார்ல ரயில் தண்டவாளத்துல 4 பேர் நின்று கொண்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. பின்னாடி ரயில் வருது, ரயில் வரதை கவனிக்காம ரயில் மோதி அங்கேயே 4 பேருமே இறந்து போறாங்க. அதே போல பல்லாவரத்துல ஒரு வீட்டுல ஒரு இளைஞன் அவங்க அம்மாக்கே தெரியாம வீட்டுல இருந்த பைக் எடுத்துட்டு வெளியே போறான். அதுவும் யாரோட போறான்? அவன் நண்பனோட. பின்னாடி உட்காந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறான். அதுவும் நண்பன் கிட்ட சொல்றான், டே போட்டோ எடுறா, வீடியோ எடுறா, அப்பதான் இதை Facebookல யூடியூப்ல போட்டு நம்ம லைக்ஸ் வாங்க முடியும்னு சொல்றான். முன்னாடி 3 பேர் வராங்க. முன்னாடி 3 பேர் வர்றதை பார்க்காம போய் மோதி அங்கேயே 2 பேர் ஸ்பாட் அவுட். மீதி 3 பேருமே ஆபத்தான நிலையில மருத்துவமனையில இருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? பெற்றோர்களா இல்ல அவனிடம் உள்ள செல்ஃபி முகமா? இன்று வாகன விபத்து அதிகரிக்க காரணம் என்ன? 2004 Facebook உருவாக்கினார்கள், 2005 யூடியூப் உருவாக்கினார்கள் என்று பட்டியல் போட்டு கலாச்சார முன்னேற்றம் சொல்றாங்க. 2004க்கு முன்புள்ள வாகன விபத்தையும் 2004க்கு பின்புள்ள வாகன விபத்தையும் எடுத்து பாருங்க. Facebookலயும் யூடியூப்லயும் வீடியோ போட போயும் போட்டோ எடுக்க போயும் தான் விபத்து அதிகரிச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சமூக வலைதளம் இல்லையா? சினிமாவை பார்த்து தந்தைக்கு எடுத்து விடுறாங்களாம். இந்த பாட்டை வேற பாட சொல்லி பிள்ளைகளை கெடுக்கிறாங்களாம். ஆதாரம் எடுத்து வைக்கிறேன்ற பேர்ல சேதாரம் பட்டு நிக்கிறாங்க. இதுதான் ஒவ்வொரு வீட்லயும் கத்து கொடுத்துட்டு இருக்காங்களா? இதுதான் ஒவ்வொரு வீட்லயும் வேலையா போயிட்டு இருக்கா? இன்னொருத்தவங்க சொன்னாங்க, புல்லட்ல டபடபன்னு போறாங்க, இவங்களுக்கு படபடன்னு ஆகுதான். அவனை வேகமா போகக்கூடிய நிலையை உருவாக்கியது யாரு? ஏடிஎம் தேய்ச்சு தேய்ச்சு KTM பைக் வாங்கி தராங்களாம். எனக்கு பல்சரே வந்தாலும் பரவாயில்ல, பல்சர்ல நிப்போம், அதுல 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பெற்றோர்கள் சொன்னார்களா இல்ல கேடு கிட்ட யூடியூபர் சொன்னார்களா? இப்பெல்லாம் பெற்றோர் சொல்ற அட்வைஸ் யாருமே கேட்கறா? அதெல்லாம் இந்த காலத்துல கம்மி தான். ஒண்ணும் இல்ல, ரேஷன் கடைக்கு ஜாமா வாங்க போறோம். ஜாமா வாங்க போனா அங்க கைரேகை வைக்க சொல்றான். கைரேகை வச்சா விழ மாட்டேங்குது. என்ன காரணம் பார்த்தா போனை தேய்ச்சி தேய்ச்சி கைரேகை தேஞ்சு போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு போனுன்னு இருக்கும். இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல 7 பேர்னா 7 பேத்துக்கும் ஒரு போனு. அதை 5 நிமிஷம் பாக்குறேன்னு எடுக்கிறாங்க. 5 நிமிஷம் மட்டுமா பாக்குறாங்க, அப்படியே 10 நிமிஷம் ஆகுது, அப்படியே போக 1 மணி நேரம் ஆயிடுது. அப்படியே அந்த போனை தேய்ச்சி தேய்ச்சி தான் கைரேகை தேஞ்சு போச்சு. இறுதியா நான் ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலேயே இருக்கிறான். இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து நன்மையை ஒருவருக்கொருவர் போதித்தவர் தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப காலத்தை வீணடிக்கக்கூடிய இடத்துல இருக்கு இந்த சமூக வலைதளம். இந்த இளைஞர்களை பெரிதும் வழிகெடுப்பது இந்த சமூக வலைதளங்கள் தான் அப்படின்னு என்னுடைய வாதத்தை ஆணித்தரமாக வைத்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் வழிகெடுவதற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா அல்லது சமூக வலைதளங்களா என்ற தலைப்பின் கீழ் 2 அணியினருமே தங்களுடைய வாதங்களை காரசாரமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். 2 பக்கமுமே வழிகேடு தீமைகள் இருந்தாலும் நாம் பட்டிமன்றத்தில் ஆரம்பத்தில் சொல்லது போல் வழிகேடு என்பது எதன் மூலமாக பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக பார்க்கிறோம் சொல்லுவோம். சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே நாம் தெரியும்.
அதுல தீமைகள் வழிகேடு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆரம்ப காலகட்டத்துல இந்த சோசியல் மீடியா வருவதற்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா குற்ற எண்ணிக்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா கொலை, கொள்ளை, கருப்பளிப்பு போன்றவை கம்மியாக இருந்தது. அதுவே அந்த சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் வந்த பிறகு இப்ப அதிகமாயிடுச்சு. அதை நம்ம கண்கூடாக பாக்குறோம். எப்படி ஒரு பெண் பிள்ளை எங்க போனாலும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுக்கு ஆனதுக்கு காரணம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாகவே தான் தீமைகள் பரவி பெருகிடுச்சு. இதை யாரும் மறுக்க முடியாது. இந்த தீமைகள் என்பது காலங்காலமாக பெருகி கொண்டேதான் வரும். இதை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த தீமைகள் என்பது எப்படி இதுன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான், கெட்டதும் நல்லதும் சமமாகாது. வல்லவ் அவுஜபஹ ஹஸ்ரத்துல் ஹபீஸ், தீமைகள் அதிக அளவு இருப்பது உண்மை, ஆத்திரத்தில் அழுத்தினாலும். அதாவது ரெண்டும் சமமாகாது. தீமைகள் தான் ஒரு பயான் நிகழ்ச்சி ஏதாவது ஏற்பாடு செஞ்சா யாரும் வரமாட்டாங்க. அதுவே எங்கேயாவது ஒரு கூத்தாடிய பிடிச்சி வாங்க புரோகிராம் வைக்கிறோன்னா கூட்டம் பாருங்க அள்ளிக்கிட்டு போகும். அப்ப இந்த கெட்ட விஷயங்கள் என்பது மக்கள் சாரையாக கூட்டம் கூட்டமாக எதுக்கு போவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா கெட்டதின் பக்கம் தான் போவாங்க. அப்படி போனாலும் அந்த கெட்டதும் நன்மையும் என்னது, நல்லதும் சமமாகாது. ரெண்டுமே குறைவாக இருந்தாலும் நல்லதுதான். அப்ப இந்த வளர்ச்சி இப்ப ஏஐன்னு ஒண்ணு கொண்டு வந்தான். அது மூலயமா எது உண்மை எது பொய்ன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு நாட்டின் சிஎம்ஏ சேலை கட்டிக்கிட்டு ஆட விடுற மாதிரிலாம் பாக்குறான், எடுக்கிறான். என்ன அதனால அந்த ஏஐ அது மூலயமாக அவன் எந்த அளவுக்கு கெட்ட விஷயங்கள்லாம் ஒருத்தவங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இன்னும் இதை விட வரும், இப்ப இருந்ததை விட. இருந்தாலும் பெற்றோர்களாகிய நமக்குடைய பங்கு, நம்ம மார்க்கம் நம்மளுக்கு என்ன சொல்லி காட்டுகிறதுன்னு கேட்டா, ஐயுஹல்லதீன ஆமனுக்கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டவர்களை உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப நரக நெருப்பாக இந்த செல்போன் தான், இந்த சமூக வலைதளங்கள் தான் இருக்கு. அதுல இருந்து பாத்துக்கிறது, அதுல இருந்து நம்மளை காத்துக்கிறது நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட குடும்பத்தார்களையும் அப்படின்னு. அதுதான் அதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய ஒரு போதனையே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. எந்த குழந்தையும் பிறக்கும் போது கெட்டவராக பிறப்பதில்லை. எல்லா குழந்தையும் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறார்கள். அவர்களை ஒரு யூதர்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ நெருப்பு வணங்கியவர்களாகவோ மாற்றியவர்கள் யார் என்று கேட்டால் அவர்களுடைய பெற்றோர்கள் தான். அப்ப முழு பொறுப்பையும் இஸ்லாம் மார்க்கம் யாரை சொல்லி இருக்குன்னு கேட்டா பெற்றோர்களை தான் சொல்லி இருக்கு. பெற்றோர்கள் சிறு வயதில், அதாவது சின்ன வயசுல, பெருசான பிறகு கேட்கல நம்ம சொல்ல முடியாது. கேட்கக்கூடிய பருவம்னு ஒண்ணு இருக்கு. உதாரணத்துக்கு 12 வயசு வரைக்கும் தான் ஒரு பிள்ளை உங்க பேச்ச கேட்கறதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அதுக்கு மேல ஒரு நீங்க வழி அவனை ஒரு நல்வழியின் பக்கம் உருவாக்குன்னு கேட்டா அந்த 12 வயசுக்குள்ள திருத்தி கொண்டு வந்தாதான். அதுக்கு மேல நீங்க கேட்கலன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அப்ப அந்த சின்ன வயசுலயே நன்மையான பயான் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து செல்வது, மார்க்கப்பற்ற போதிப்பது, குரானை கற்றுக் கொடுக்கிறது, அது மட்டும் அந்த விஷயத்தை போதிக்கிறது மட்டும் இல்லாம தீமையின் பக்கம் போகாம தடுக்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும். சின்ன வயசுலயே ஒரு செல்போனை 6 மாதம் ஆகுதோ இல்லையோ கையில செல்போனை கொடுத்துடுறது. செல்போனை கொடுத்துத்தான் இன்று நீங்கள் வந்திருக்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவர்களும் நினைத்து பாருங்கள், என் பிள்ளை செல்போன் இல்லாமல் சாப்பிடுகிறது என்று சொல்பவர்கள் மிக குறைவு. அனைத்து பிள்ளைகளுக்குமே பெற்றோர்கள் செல்போனை காட்டித்தான் ஊட்டுகிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் செல்போனை காட்டி ஊட்டுவது சோறை அல்ல, அவர்களுடைய ஃபியூச்சரான எதிர்காலத்தையே நீங்கள் சீரழிக்கிறீர்கள். அப்ப அந்த அளவுக்கு நம்ம சின்ன வயசுல விட்டுட்டு பெருசான பிறகு என் பிள்ளை என் பேச்ச கேட்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதைதான் நம்மளுக்கு மார்க்கமும் கற்றுக்கொடுது. ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளி, அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். இப்படி ஏராளமான விஷயம். உதாரணமாக நம்ம பார்க்கலாம். 2024 ஒரு சம்பவம், உலக கால்பந்து போட்டி கத்தார் நாட்டுல நடைபெறுது.
அங்க ஒரு அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடல் பாடலுடன் ஆரம்பிப்பாங்க. ஆனா கத்தார் அரசு என்ன செய்யுது, ஒரு வித்தியாசமாக கிராத் ஓதி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராத்தை ஓதியவர் ஒரு இளைஞர், கிராத்தை ஓதியவர் ஒரு இளைஞர், சிறு வயது, ஒரு 24 வயது மதிப்பேத்தக்கவர். இதுல பெரிய விஷயம் இல்லை. அவரு கேட்ட அதுல யா ஐயுஹன்னாஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, நீங்கள் உங்களை ஒரே ஆண் பெண்ணில் இருந்து உங்களை படைத்த இறைவனை, நீங்க என்ன உங்களை ஒரே ஆண் பெண்ணில் இருந்து அல்லாஹ் படைத்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த வசனத்தை ஓதி ஆரம்பிக்கிறார். அதை கேட்ட அத்தனை பேர்களுமே மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறானா? அப்ப அதுல இந்த குர்ஆன் அனைவர்களுக்குமே பொதுவானதா அப்படின்னு அவங்க இந்த இஸ்லாத்தை தேடுவதற்கும் இந்த இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கும் அது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த இளைஞர் யார் என்று கேட்டால், இடுப்புக்கு கீழே எந்த உறுப்புமே இல்லாதவர். அவர் ஒரு பாடியே இடுப்பு வரைக்கும் தான், கீழே எந்த பார்ட்ஸுமே இல்லை. இப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்ப்பது என்பது அந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கிற பெற்றோர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய சிரமங்கள் என்னன்னு. நம்ம நல்லா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த பிள்ளைய நம்ம வளர்க்கறதுல அவ்வளவு சிரமம் முடியலமோ. ஆனா இதம் போன்ற ஒரு பிள்ளைகளை வளர்த்தி எடுப்பது என்பது அவர்கள் அறப்போரை விட அவங்களுக்கு மிக கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த பிள்ளையே அவர்கள் வளர்த்து ஈமானின் அடிப்படையில் இரையற்றவாதியாக ஒரு நல்ல சமுதாயத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அவர்கள் உருவாக்கும் போது அல்லாஹ் நமக்கு கொடுத்த நம்ம பிள்ளைகள் நமக்கு ஒரு அமானிதமாக பெற்றோர் என்று வர காரணம் என்ன? அவன் கொடுத்ததை நாம் பெற்றுக்கொண்டதனால்தான். அல்லாஹ் கொடுத்ததை நாம் பெற்றுக்கொண்டோம். யாருக்கு என்ன அல்லாஹ் கொடுக்கிறானோ அதை வைத்து அவர்கள் வாழ்க்கையில் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் கூடுதல் கவனமாக இல்லாமல் இருப்பதனால்தான் பிள்ளைகள் பெரிதும் வழிகெடுவதற்கு காரணம் பெற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களை தடுக்கின்ற பொறுப்பும் அதே பெற்றோர்களுக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. நம்ம பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்றால் நாம் தான் களத்தில் இருக்க வேண்டும். கொஞ்சம் கூடுதல் சுமைதான் இருக்க இருக்க வரக்கூடிய பெற்றோர்களுக்கு. முன்ன இந்த மாதிரி தீமைகள் பரவக்கூடிய சோசியல் மீடியாக்கள் இல்ல, நம்மள தாய் தந்தையர் வளர்த்துட்டாங்க. ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களை வளர்வதற்கு அந்த மாதிரி கிடையாது. பல்வேறு சிக்கல்கள் அவர்களுக்கு இருந்தாலும் கூடுதல் கவனம் எடுத்து கூடுதல் அக்கறையோட நாம் முயற்சி செய்தால் மட்டுமே நம் பிள்ளைகள் வழிகெட்டு போகாமல் இருப்பார்கள் என்று நாங்கள் எங்களது பட்டிமன்றத்தின் விவாதங்களை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.